இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஐஎம்சிலேருந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, கிராஜுவேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மும்பை. இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், கம்பெனிலேருந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னு பிடெக் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பிடெக் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைனா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், ஸோ இது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. அதுவும் Tier 1 இன்ஜினியரிங் காலேஜில் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 2024 பேட்சாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து 2024 தவிர வேறு எந்த பேட்சாக இருந்தாலுமே இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் கிடையாது அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் 2024 பேட்சாக இருந்து பிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் Tier 1 இன்ஜினியரிங் காலேஜஸில் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுக்கு குட் அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ல உங்களுக்கு குட் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் நீங்கள் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து C++யும் ஜாவாவே தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்றுத்துலையாவது உங்களுக்கு வந்து நல்ல ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அஜைல் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்லாம் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கில்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அப்ளை நவுன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துலையும் உங்களுக்கு வந்து ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல அப்ளை நவுன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணணும். இதில் கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் இந்த இடத்துல உங்கள் ஃபர்ஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க. உங்கள் ஃபர்ஸ்ட் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் லாஸ்ட் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் ஃபோன் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் ரெஸ்யூம் அட்டாச் பண்ணிக்கோங்க. ரெஸ்யூம் வந்து PDF, டாக்குமெண்ட், டெக்ஸ்ட் எதுவாக வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைல் டைப்பு PDF-ஆக இருந்ததுன்னா உங்களுக்கு வியூ பண்ண கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் மேக்ஸிமம் PDF-ஆக அப்லோட் பண்ணுறது நல்லது. ஸோ இந்த இடத்துல அட்டாச்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூம் அட்டாச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கவர் லெட்டர் கேட்டிருக்காங்க. கவர் லெட்டர் வந்து ஆப்ஷனல் தான். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கவர் லெட்டரை பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்லோட் பண்ண தேவையில்லை. ஸோ அதுவும் ஃபைல் டைப் பார்த்தீங்கன்னா PDF, டாக்குமெண்ட், டெக்ஸ்ட் இதில் மாதிரி எந்த ஃபைல் டைப் வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கூல் நேம் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து அவங்க அதாவது காலேஜ் நேம், இதுலேருந்து நீங்கள் எந்த காலேஜில் படிச்சிங்களோ அந்த காலேஜை என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் காலேஜை வந்து இந்த இடத்துல நீங்கள் சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல டிகிரி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன டிகிரி படிச்சிருக்கீங்களோ அதை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் அதை என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து நீங்கள் எந்த ஃபீல்ட்ஸில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் எந்த ஃபீல்டில் பண்ணியிருக்கீங்களோ அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. லைக் கம்ப்யூட்டர் சயின்ஸா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியா, இல்லை எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸா, ஸோ இந்த மாதிரி ஃபீல்ட்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, எப்போ எண்ட் ஆச்சு, அதாவது இப்போ நீங்கள் 2024 பேட்ச் அப்படின்னா உங்களுக்கு 2020 ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ 2020 ஸ்டார்ட் டேட் வந்து 2020ன்னு கொடுத்துக்கோங்க. எண்ட் டேட் வந்து 2024ன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து இயராக தான் கேட்டிருக்காங்க. ஸோ இயர் மட்டும் கொடுத்தா போதும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை ஃபில் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து CGPA ரேஞ்ச் கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் எதுலேருந்து எதுக்குள்ளே உங்கள் CGPA ரேஞ்ச் இருக்கோ அதை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. ஸோ இதை என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸோ அதை கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து 0 to 1 இயர்னு கொடுத்துக்கோங்க. இது வரைக்கும் உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸே இல்லை அப்படின்னா 0 to 1 இயர்னு கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் கிராஜுவேஷன் இயர் கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் கிராஜுவேஷன் இயரை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த யூனிவர்சிட்டிலேருந்து இங்கே வரீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன யூனிவர்சிட்டியோ அதை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜாப் பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எப்படி தெரியுமோ அதை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து அவங்க ப்ரைவசி பாலிசிக்கெலாம் அக்ரி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஐ அக்ரின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல உங்கள் ஜெண்டர் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன ஜெண்டரோ அதை இந்த இடத்துல டிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே வந்து சப்மிட்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.